வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி திடீர்னு வெளியில் போகிற மாதிரி ஒரு வேலை வந்துருச்சு. அதனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லெமன் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். அது எவ்வளோ சீக்கிரம் செய்யலாம், எவ்வளோ குவான்டிட்டியில் செய்யலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். அது பொரிஞ்சிட்ருக்கு. அடுத்தது காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். இது கிடுக்கிடுன்னு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யலாங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் அடுத்தது ஒரு பச்சை மிளகா போட்டுப்போம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சாதான் அந்த ஸ்மெல்லு போகும். அடுத்தது நான் வந்து பெருங்காயத்தூள் ஓட்டையை சின்னதாக போட்டுட்டேன். அந்த மூடியை கலட்டிக்கிட்டு கொட்டிப்போம். இப்போ நல்லா வருது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது இந்த பிராண்டு. போட்டுக்கிட்டு அடுத்தது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறி விட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் ரைஸ் வச்சுட்டேன். இந்த ஒரு டம்ளர் ரைஸுக்கு இது போதுமானது. ஒரு ½ லெமன் தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ½ லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு சாதத்தை இதோட சேர்த்து கிளறிக்கலாம். சமயத்தில் இது மாதிரி தான் திடீர்னு வெளில போகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்துடும். வேலை வந்துட்டுனா வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டார். அதுக்காக தான் நான் கிடுக்கிடுன்னு செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ சாதம் தனியாக வச்சுருக்கேன். சாதத்தை இதோட சேர்த்துப்போம். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இது நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் செஞ்சுருக்கேன். இதை உதிரியாக நீங்கள் பாருங்களேன், உதிரியாக அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த ரைஸு. இது லெமன் ரைஸ்னால் அது வந்து ஒன்றோட ஒன்று சாதம் சேரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா கிளறிக்கலாம். பார்க்கும்போதே நமக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம பேக் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து சைடிஷ் செய்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. கொஞ்சோண்டு பூண்டு ஊறுகாய் வச்சு பேக்கிங் பண்ணி நான் அனுப்பி விட்டுட்டேன் அவரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக செய்கிற வித்தையை கற்றுக்குங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. கொஞ்சோண்டு பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.